தேர்தலுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட்சி புதிய சின்னம் பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. பரபரப்பு தகவல் ஒன்றை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்து விடுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அறிவிப்பு ப்ரோ அப்படி வெளியாகியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு பிறகு புதிய கட்சி புதிய சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகிறாராம் நம்முடைய அண்ணன் திரு பன்னீர்செல்வம். இந்த ஒரு சூழ்நிலையிலே பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 100% வந்து நிறைய விதமான சான்சஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. எதுக்கு சான்சஸ் மற்றும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, புதிய கட்சியை வந்து பன்னீர்செல்வம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒரு புறம் அவ்வப்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே 100% ஓகேங்களா, டெஃபினெட்லி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று தனி சின்னத்தை கோரப்போகிறாராம் நம்முடைய அண்ணன் திரு பன்னீர்செல்வம். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு சங்கு ஊத வேண்டிய வேலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட போவதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நண்பர்களே, நிச்சயமாக எடப்பாடி கதிகலங்க போகிறார். எடப்பாடி நிச்சயமாக அவருடைய கதை என்பதே முடிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்றது உறுதியாக்கப்பட்டது ஒன்று தான். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபினெட்லி நிறைய விதமான சூழல்களை எதிர்கொள்ள அதிமுகவினரும் தயாராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒரு புறம் வந்து வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வந்து பன்னீருக்கு ஒரு சில இடங்களை கொடுக்க மறுத்துவிட்டு பன்னீர்செல்வத்தின் அரசியல் கதையையே வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் எலெக்ஷனுக்கு பிறகு ஓகேங்களா என்ன விதமான அறிவிப்புகளை நம்ம பண்ண போகிறோம், என்ன விதமான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்முடைய பன்னீர் எடுக்க போகிறார். எப்படியும் பன்னீர்செல்வம் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் நல்ல விதமான சீட்டுக்களை வந்து எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணன் பன்னீர்செல்வத்திற்கு நன்றாகவே வந்து தெரியும். ஓப்பனாக சொல்லப்போனால் நம்முடைய தமிழ்நாட்டின் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு நன்றாகவே வந்து தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை புதிய கட்சி புதிய சின்னம் என்ற ஒரு சூழ்நிலையோடு பன்னீர்செல்வம் அவர்கள் வலம் வந்தார் என்றால் அவர் அப்படியெல்லாம் வந்து பண்ணுறது தப்புங்க. முழுக்க அவர் யாருக்காக பண்ணுறாரு, எதுக்காக பண்ணுறாரு, 100% வந்து அது யாரை பாதிக்கும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட்டுக்கள் ஒட்டுமொத்தமாக பறிபோகும். அது வந்து புரியணும். அது புரிஞ்சிச்சுன்னா இங்கே வந்து தேவையில்லாத இந்த கான்வர்சேஷன் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, ஸோ 100% வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு பிறகு புதிய சின்னம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர் விடாப்பிடியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. யார் நான் சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 100% வந்து நான் நம்முடைய அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனாலேயே வந்து நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே, யாருக்கு எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது, தேர்தலுக்கு பிறகு நடைபெறப் போகின்ற மாற்றங்கள் எவையவையை குறிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பர்களே. ஓகேங்களா, நிறைய விதமான சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கிறது. அது எல்லாம் யாருக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம் நிச்சயம் பார்த்து